திருநாள் பிரதட்சணம் 149ஆம் திருநாளை கொண்டாட தயாராகும் பாவரெட்டியில் உள்ள இந்த புனித தலத்தில் திருநாள் பிரதட்சணத்தை மாலை நேரத்திற்கு மாற்றப்பட்டு மிக குறைந்த வருடங்களே ஆகின்றன. காலை 10 மணிக்கு கொண்டாடி வரும் விழாவான திருநாள் நற்கருணை முடிந்த பின்புதான் வெகு காலமாக திருநாள் பிரதட்சணம் நடந்து வந்து கொண்டிருந்தது. கடுமையான உச்சி வெயிலின் தாக்கத்தால் தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே திருநாள் பிரதட்சணத்தை திருநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பின் நடக்கும் நற்கருணை முடிந்த பிறகு நடக்கும் விதமாக மாற்றப்பட்டது. மேளதாள வாத்தியங்கள், முத்துக்குடைகள் ஆகியவையுடன் லில்லி பூவுக்காக வேண்டிக் கொண்ட சிறுவர்கள், சிறுமியர்கள், சமர்ப்பிப்பவர்கள், குடும்ப நல்லிணக்க அதிகாரிகள், திருச்சபை பாதிரியாரும் துணை பாதிரியாரும் அழைக்கப்பட்ட முக்கிய போதகரும் சேர்ந்து தலைமையேற்று நடத்தும் திருநாள் பிரதட்சணம் புனிதரின் திருநாள் தோற்றம், நினைவு சின்னம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு தேவாலய வாசல் வழியாக நடந்து செல்லும் காட்சி காண்பவர்களிடம் மிகுந்த பக்தியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துவதாகும். திருநாள் அலங்காரங்களின் வண்ணப் பொலிவுடன் நன்கு அழகுபடுத்தப்பட்ட தேவாலய வாசல் வழியாக புனித அந்தோணியாரின் சின்ன தேவாலயத்திற்கும் பிறகு திரும்ப பிரதான தேவாலயத்திற்கும் அழைத்து வரும் இந்த திருநாள் பிரதட்சணத்தில் திருச்சபை மக்களுடன் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களும் கலந்து கொள்வார்கள். പാപ്പ ഫ്രെയിംസ് തിരുനാൾ വിശേഷങ്ങൾ നിങ്ങൾക്കായി സമർപ്പിക്കുന്നത് അക്വാടെക്.